ஹாய் செல்ல வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.4 11th சம். நிறுவுக sin 105 டிகிரி ப்ளஸ் காஸ் 105 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 45 டிகிரி என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம sin 105 டிகிரினுடைய மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் 105 டிகிரினுடைய மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன எழுதணும் சாமி? நமக்கு தெரிஞ்ச மதிப்புகளோட டிகிரியினுடைய எந்த கோணத்தினுடைய மதிப்பு தெரியுதோ அதாவது கூட்டல் பலனாகவோ அல்லது கழித்தல் பலனாகவோ எழுதணும். 105 டிகிரி எழுதலாம், 60 + 40 எழுதலாம். இதுலேயும் 60 + 40 எழுதலாம். அப்போ சைன் ஆஃப் a + b t a + b காஸ் ஆஃப் a + b ஃபார்முலாவில் கொண்டு போய் போட்டால் இது வந்துடணும். நம்ம ஏற்கனவே போட்ட கணக்குலேருந்து நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. காஸ் 105 டிகிரி பிரித்து எழுதணுமா சாமி? அப்போ காஸ் a + b ஃபார்முலா அது காசாக இருந்தால் மாறாது. ஸோ காஸ் a காஸ் b குறி மாறினும் மைனஸ் சைன் a சைன் b. காஸ் 60 டிகிரியின் மதிப்பு 1/2, காஸ் 45 டிகிரியின் மதிப்பு இது, சைன் 60 டிகிரியின் மதிப்பு இது, சைன் 45 டிகிரியின் மதிப்பு 1/2. நேரம் பெருக்குனா இது வரும். எத்தனை பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வச்சா பகுதிகள் பார்க்கணும். எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போட்டுட்டு 1 - √3ன்னு போடணும். இதை அப்படியே என்ன பண்ணோம்? சைன் 105 டிகிரியில் குறி மாறி வந்துடும். ஸோ 1 + √3/2 × √2. ஏன்னா காஸ் 45 சைன் 45 மதிப்பு ஒன்றா இருக்கும். 1/√2 தான் வரும். அதனால தான் இது சேம் இதுவாக வருது. ஸோ இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இது போட்டுடலாமா? இதை போட்டு ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தலாமா சாமி? ஸோ சைன் 105 டிகிரி மதிப்பு 1 + √3/2 × √2. சைன் 45 டிகிரி மதிப்பு 1/√2. இது √3/2. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், முடிஞ்சிடும் சாமி. ஓகே, போட்டுடலாமா சாமி? சைன் 105 டிகிரியின் மதிப்பு என்னப்பா? 1 + √3/2 × √2 ப்ளஸ் 1 - √3/2 × √2 ஈக்குவல் டு இது வருதான்னு பார்க்கலாம். இதனுடைய மதிப்பு என்னது? காஸ் 45 டிகிரி மதிப்பு 1 × √2. ஓகேவா? இது வரணும் நமக்கு ஆன்சராக. ஒரு பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வச்சா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடுங்க. மேலே 1 + √3 ப்ளஸ் 1 - √3. இது என்ன ஆகிடும் சாமி? கேன்சல் ஆகிடும். 1 சேர்த்தானா வரும் 2 ஈக்குவல் டு 2 1/√2. சாரி, 1/√2 2 ரூட் போட்டுப்போம் சாமி. இப்போ 1/√2ன்றதை யாருடைய மதிப்பு? காஸ் 45 டிகிரியினுடைய மதிப்பு. ஓகே செல்லும். ஸோ இங்கே இது வரணும் ஆன்சரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இதை ஈக்குவல் டு போட்டுங்க. போட்டுட்டு ஈக்குவல் டு 1/√2. இந்த 1/√2ன்றது யார்? அடுத்த இதில் போட்டுக்கோங்க. காசு எத்தனை டிகிரி? 45 டிகிரியினுடைய மதிப்பு. ஓகே செல்லும். அடுத்த கணக்கு 12வது கணக்குமா. சைன் 75 டிகிரி மைனஸ் சைன் 15 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 105 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நமக்கு தெரிஞ்ச மதிப்பினுடைய கூடுதலாகவோ அல்லது கழித்தலாகவோ எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் இது எடுக்கக்கூடிய நம்பர் கூட்டல் எடுக்கும்போது கழித்தல் எடுக்கும்போது எடுக்கக்கூடிய நம்பர் டிகிரி ஒரே இதுவாக இருக்கணும் பார்க்க சாமி. அப்போ சைன் 75 டிகிரி என்ன எழுதலாம்? எனக்கு தெரிஞ்ச மதிப்பு 30 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதலாமா? மைனஸ் சைன் 15 டிகிரி 30லேருந்து 45 மைனஸ் ஆகிடும். அதில் மாற்றி போடலாம். எனக்கு இங்கே 45னா ஃபஸ்ட்டு 45 வரணும். ப்ளஸ் 30 டிகிரி. இது 45 டிகிரிலேருந்து 30 டிகிரியை கழிச்சா 15 டிகிரி வந்துடும். ஓகே சாமி. ஈக்குவல் டு காஸ் 105 டிகிரி என்ன எழுதலாம்? காஸ் 105னா இதை கழிக்கணும். அப்போது 60 + 45 ப்ளஸ் காஸ் ஆஃப் 60 - 45. ஸோ 15 கிடைக்கும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் சாமி. சைன் a + b ஈக்குவல் என்னது? சைனை பொறுத்த வரைக்கும் மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 45 போடணும் இன்ட்டு காஸ் 30 போடணும். இந்த குறி இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான் சாமி போடணும். அப்படியே மாற்றணும். சைன் 45 போட்டோமா, அடுத்தது என்னது? காஸ் 45 இன்ட்டு சைன் 30. ஓகே, மைனஸ் தானே அது, குறியை மாற்றணும் சாமி. இங்கே ஒரு ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும்போது வரும், குறியை மாறிடணும். சரியா? சைன் 45 இன்ட்டு காஸ் 30ன்னு வருமா? இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். ஆக்சுவலி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். ஓகே சாமி, இங்கே கூட பார்த்துங்க. அடுத்தது இந்த காஸ் 45 இன்ட்டு சைன் 30 டிகிரி. ஓகே, ஈக்குவல் டு நீங்கள் நீட்டாக எழுதின்னு போங்க சாமி. ஈக்குவல் டு நான் கொஞ்சம் கேப் ஏன் விட்டேன்னா கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு கேப் விட்டேன், பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இது பாருங்கள், காஸ் a + b காசு மாறாது. 60
இன்ட்டு sin 45. இங்கே இது மாறாமல் வந்துச்சுன்னா குறி மாறிடணும். மைனஸ் sin 60 sin 45. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. மைனஸ் வந்துச்சுன்னா காசுனாவே மாறாது. cos 60 இன்ட்டு cos 45 மைனஸ் வந்துச்சுன்னா என்ன வந்துடும் சாமி? ப்ளஸ் sin 60 இன்ட்டு sin 45. நான் ஈக்குவல் டு வந்து உங்களுக்கு நீட்டாக போட்டு எழுதி போவீங்கல்ல, அது மாதிரி தான். இப்போ இங்கே பாரு சாமி, யார் கேன்சல் பண்ணால் பாருங்கள். sin 45 cos 30 மைனஸ் இது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ மீதி என்ன இருக்கும்? இது 1 டைம் வந்திருக்கு, இது ஒரு முறை வந்திருக்கு. அப்போ 2 முறை போட்டுக்கலாம். ஸோ 2 இன்ட்டு cos 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி ஈக்குவல் டு, இதில் யார் கேன்சல் ஆகும்? இது கேன்சல் ஆகிடுமா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஒத்த உறுப்புகள். இங்கே மீதி யார் இருக்கணும்? ஒரு முறை, இது 2 முறை. ஸோ 2 முறை cos 60 டிகிரி இன்ட்டு cos 45 டிகிரி. இது எக்ஸ் ஒய்ன்னு வந்துச்சுன்னா, இது எக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ் ஒய்யும் ஒரு எக்ஸ் ஒய் சேர்த்தா 2 எக்ஸ் ஒய்னா போடணும். நீங்கள் காஸ் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். சரியா சொல்லலாம்? ஒத்த உறுப்புகள். இப்போ சாமி, cos 45 cos 40 பெருக்கல்ல தானே இருக்குது, அடித்து கொடுத்துடலாமா? இங்கே 2 இன்ட்டு sin 30 டிகிரியின் மதிப்பு 1/2. 2 இன்ட்டு cos 60 டிகிரியின் மதிப்பு என்னது? 1/2 தான். ஸோ அடித்து கொடுத்தா என்னது? 1. ஒரு முழியன் ஒரு பெண்ணன் வந்திருக்கு. அடித்து கொடுத்தா 1 1 1 1 ஈக்குவல் டு 1. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதிலேருந்து நீங்கள் ஒரு ஃபார்மில் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க சாமி. sin a ப்ளஸ் b மைனஸ் sin a மைனஸ் b, இது ஒரே மாதிரி இருக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்கு பாருப்பா? 2 இன்ட்டு cos abன்னு கிடைக்குது. ஏன்னா என்ன ஆகிடும்? இந்த ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் இருக்க 2 என்ன ஆகிடும்? அடிப்பட்டு போயிடுங்க. மைனஸ்னு வந்துச்சுன்னா முன்னாடிக்கிறது அடிப்படும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா பின்னாடிக்கிறது அடிப்படும். ஓகே சாமி. அப்போது கழிச்சா அடுத்த போர்ஷன் கிடைக்கும் 2 முறை. 2 இன்ட்டு cos b cos a இன்ட்டு sin bன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு, இது அதேமாதிரி பாருங்கள். cos a ப்ளஸ் b ப்ளஸ் cos a மைனஸ் b ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாரு சாமி? இது எதுவும் போயிடும், ஃபஸ்ட்டு போர்ஷன் மட்டும் கிடைக்கும். 2 cos a இன்ட்டு cos bன்னு கிடைக்கும். ஓகே, ஃபார்முலா அந்த ஃபார்முலா வச்சு போட்டிருப்பாங்க. நீங்கள் இதேமாதிரி கூட பிரித்து போடுங்க. ஸ்டோர் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூம்மா.